ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எந்த காலத்தினுடைய இந்த கடைசி வீக்கை ஹோலி வீக், பரிசுத்த வாரம் என்று சொல்லி அழைப்பார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர் சந்தித்த காரியங்களை இந்த நாட்களிலே நாம் ஜெபத்தோடு கூட தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 14வது 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்பு அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாயிருந்த சீமோனுடைய வீட்டிலே இருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து விலையேற பெற்றவருடைய சரசிலே ஊற்றினார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவர். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார், பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவர். இந்த விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவரோடு கூட இருந்த சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து போய், அவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறான். விலையேற பெற்றவர் இப்பொழுது விலை பேசப்படுகிறார். அந்த எருசலேமில் இருந்த ஆசாரியர்கள் 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இயேசு விலை பேசப்படுகிறார். இன்றைக்கு கூட இந்த கிறிஸ்தவ உலகத்திலே இயேசு விலை பேசப்படுகிறார். ஜெபம் விலை பேசப்படுகிறது, பிரசங்கம் விலை பேசப்படுகிறது. ஒரு பிரசங்கத்திற்கு இத்தனை ரூபாய் தேவை என்று கேட்கிற ஊழியர்கள் எழும்பி நிற்கிறார்கள். அவர்கள் பிரசங்கத்தை விலை பேசி பிரசங்கிக்கவில்லை, இயேசுவை விலை பேசி விற்று கொண்டிருக்கிறார்கள். விலையேற பெற்றவரை விலை பேசி 30 வெள்ளிக்காசுக்கு வித்த இந்த யூதாஸை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த யூதாஸ் காரியோத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். இயேசுவை விலை பேசி விற்கிறவர்கள், இயேசுவை விலை பேசி பிரசங்கிக்கிறவர்கள், இயேசுவை விலை பேசி பாடலை ஆராதனை நடத்துகிறவர்களை குறித்து சொல்லுகிறேன், அவர்கள் பிசாசுக்குரியவர்களாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து விலை பேசுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு காரியத்தை செய்வதற்கு விலை பேசுகிறவர்கள், பணத்தை முன்பு வைக்கிறவர்களை குறித்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் பிசாசுக்குரியவர்களாயிருக்கிறார்கள். இயேசுவை விலை பேசினவனை இயேசு அப்படிதான் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை விலை பேசுகிற அநேக பிசாசுகள் எழும்பி நிற்கிறது. 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசின யூதாஸ் காரியோத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்திருக்குமானால் நலமாயிருக்குமே. இயேசுவை விலை பேசுகிறவர்களுக்கு ஐயோ, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை விலை பேசி செய்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் பிறவாதிருந்தால், அவர்கள் ஊழியம் செய்யாதிருந்தால், அவர்கள் ஊழியத்திற்கு வராமல் இருந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நாம் விலையேற பெற்றவரை விலை பேசுகிறவர்களாய் அல்ல, வேதம் சொல்லுகிறது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. இயேசுவை தாராளமாய் கொடுப்போம்.
எந்த விலையுமின்றி நாம் சந்திக்கிற தேசத்துக்கு, நாம் சந்திக்கிற ஜனங்களுக்கு இந்த இயேசுவை அறிவிப்போம். இந்த ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய சிரசின் மேல் ஊற்றினதற்கும், தன்னோடு கூட இருந்து ஊழியம் செய்த ஒருவன் இன்றைக்கு இயேசுவை விலைபேசி காட்டி கொடுக்கிறதும் எத்தனை கொடூரமானது, எத்தனை வேதனைக்குரியது. இன்றைக்கு நம்மை குறித்து என்ன? இந்த 30 வெள்ளிக்காசை வாங்கினானே, இந்த 30 வெள்ளிக்காசை இவன் அனுபவித்தானா? இந்த 30 வெள்ளிக்காசை வாங்கி வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினானா? இந்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு உதவியாக இருந்ததா? வேத வார்த்தை சொல்லுகிறது, அந்த வெள்ளி காசை அவன் தூக்கி எறிந்துவிட்டு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே என்று கொண்டு மாண்டு கொண்டு செத்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை விலை பேசுகிறவர்கள், பணத்தை மையமாய் வைத்து பணத்தை முன் நிறுத்தி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுடைய முடிவு வேதனைக்குரியது. இன்றைக்கு மனம் திரும்ப, மன்னிப்படைய, சீர்பொருந்தப்பட தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விலையேற பெற்றவரை விலை பேசி விற்றுவிடாமல் மதிப்புக்குரியவராக உம்மை வைத்து ஆராதிக்க, ஆண்டவரே, விலையில்லாமல் நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க, அறிவிக்க எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கான கிருபைகளை தந்து ஆண்டவர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.